வணக்கம் எல்லாருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் பெரிய லெசன் மாதிரி போடுறேன் நான். இது ஏற்கனவே வந்து ஒரு ஷார்ட்ஸ் மாதிரி போட்டிருக்கேன் குடும்பம் உறவுகளை பற்றி. ஸோ அதை நீங்கள் பாருங்கள். ஸோ குடும்பம் உறவுகள், ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்ஸ். ஸோ இதில் என்னென்னு பார்க்கலாம். ஸோ அம்மா வந்து மதர், மாம் மாமி, அப்பா ஃபாதர், டேட் டாடி. ஸோ தமையனை வந்து என்ன சொல்லலான்னு சொன்னால் பிரதர் சொல்கிறோம், அல்லது ப்ராவ் சொல்கிறோம், அல்லது ப்ரோனும் சொல்லலாம் இல்லையா. ஸோ பிரதர், ப்ரோ. தமக்கையை வந்து சிஸ்டர் அல்லது சிஸ். ஸோ இதுவே அண்ணனாக இருந்தால் ஓல்டர் பிரதர் அல்லது எல்டர் பிரதர் அல்லது பிக் பிரதர். ஓல்டர் பிரதர், எல்டர் பிரதர், பிக் பிரதர். ஸோ தம்பியாக இருக்கும்போது யங்கர் பிரதர், லிட்டில் பிரதர். யங்கர் பிரதர், லிட்டில் பிரதர். இப்போ அண்ணன் வந்து பெரிய அண்ணன் இருக்கும்போது என்ன சொல்லுவோன்னா எல்டஸ்ட் பிரதர். சரியா, எல்டஸ்ட். ஸோ அங்கே பாருங்கள், இந்த இஎஸ்டி போடுறோம். இஎஸ்டி போட்டால் இருக்கிறதுலையே பெரிய அண்ணன் அவங்க தான். ஸோ அண்ணன், ஸோ பிரதர்னு சொன்னால் இங்கிலீஷில் வந்து கூட பிறந்தவங்க யாராக இருந்தாலும். அதே நீங்கள் வந்து இப்போ பிக் பிரதராக சொல்லணும், யங்கர் பிரதராக, தம்பியான்னு நமக்கு தமிழில் 2 வார்த்தை இருக்குது அண்ணன் தம்பிக்கு இல்லையா. ஸோ யங்கர் பிரதர், லிட்டில் பிரதர், பிக் பிரதர். ஸோ இருக்கிறதுலே இப்போ முதல் பிறந்த பிள்ளையாக இருக்கும் போது பெரிய அண்ணன் இருக்கிறதுலே அவங்க தானே, அவங்க எல்டஸ்ட் பிரதர். அதே மாதிரி அக்காவாக இருந்தால் எல்டஸ்ட் சிஸ்டர். ஸோ அடுத்தது பாருங்கள், மாமாவாக இருந்தால் அங்கிள். ஸோ இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் மாமாவாக இருந்தாலும் சரி, பெரியப்பாவாக இருந்தாலும் சரி, சித்தப்பாவாக இருந்தாலும் சரி, எல்லாமே அவங்களுக்கு அங்கிள் தான். ஸோ நம்ம தான் வந்து அதை வந்து சரியாக என்ன முறைன்றதை நம்ம கரெக்டாக பார்த்து தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஆண்ட்டுன்ற, எல்லோரும் ஆண்டி சொல்லுவாங்க. ஆக்சுவலாக ஆண்டின்ற வார்த்தை வந்து ஸ்போக்கன் லாங்குவேஜ். ஆண்ட்டுன்றது தான் வந்து ஃபார்மலாக சொல்கிறது. அது மாமியாகவும் இருக்கலாம், அத்தையாகவும் இருக்கலாம், பெரியம்மாவாக இருக்கலாம், சித்தியாகவும் இருக்கலாம். எல்லாத்துக்குமே வந்து இங்கிலீஷில் ஆண்ட்டு தான் இருக்குது. அடுத்தது பாட்டிக்கு பாருங்கள், கிராண்ட் மதர், கிராண்ட்மா வேணா சொல்லலாம். சில சமயத்தில் கிராணி கூட சொல்லலாம், GRANNY கிராணி. கிராணி ஸ்மித்துன்னு ஒரு ஆப்பிள் ஒன்று இருக்குது, கிராணி ஸ்மித்துன்னு. ஆப்பிள்லேயே பல விதங்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு கிராணி ஸ்மித்துன்னு ஒரு ஆப்பிள் இருக்குது. அப்புறம் குக்கிங் ஆப்பிள் இருக்குது. அதை பற்றி நான் உங்களுக்கு வந்து அந்த ஃபோட்டோ இல்லைன்னு நான் ஃபோட்டோ உங்களுக்கு போடுறேன், குக்கிங் ஆப்பிள் எப்படி இருக்குன்றது சொல்லிவிட்டு. அதை வந்து நம்ம இப்போ ஊறுகாய் போடுறோம்ல, அந்த மாதிரி சமைச்சு சாப்பிடலாம் நல்லா அதில். ஓகே, ஸோ பாட்டி, தாத்தா. ஸோ கிராண்ட்ஃபாதர் இல்லைனா கிராண்ட்பா. கிராண்ட்ஃபாதர், கிராண்ட்பா. ஸோ கிராண்ட்மதர், கிராண்ட்மா. ஓகே, ஸோ இது கிராண்ட்ஃபாதர், கிராண்ட்பா. ஸோ ஒய்ஃப் எல்லாருக்கும் தெரியும், மனைவின்றது ஒய்ஃப், கணவன்றது ஹஸ்பண்ட் ஆர் ஹபி. ஓகே, ஸோ பார்ட்னரும் சொல்லுவாங்க, கணவன் அல்லது மனைவி வந்து பார்ட்னர். இங்கே இந்த நாட்டிலலாம் வந்து திருமணம் பண்ணாமலே வந்து அவங்க வந்து ஒரு கப்புள் மாதிரி, அதாவது கப்புள்னால் 2 பேர் சேர்ந்தவங்க இல்லையா. கணவன் மனைவி மாதிரியே வந்து திருமணம் ஆகாமலே அவங்க வாழ இருக்க முடியும் இந்த நாட்டிலலாம். கணவன் மனைவியாக வந்து அவங்க வந்து, அதாவது வந்து 2 பேரும் ஒன்றா திருமணம் செஞ்சுக்காமலே வந்து குழந்தைகளும் அவங்க பெற்றுக்கொள்ள முடியும். அவங்க 50 வயசானால் கூட அதுக்கப்புறம் கூட அவங்க திருமணம் பண்ணிக்கலாம். ஸோ கப்புள் மாதிரி அவங்க கணவன் மனைவி எப்படி வாழ்கிறாங்களோ அதே மாதிரியே வாழ்வாங்க, குழந்தைகளை பெற்றுக்கொள்வாங்க. ஆனால் திருமணம் மாத்திரம் பண்ணிக்காமலே இருப்பாங்க. அதுக்கு பார்ட்னர்னு சொல்லலாம். சரிங்களா. ஸோ இந்த இன்னொரு இது வந்து உங்களுக்கு ஸ்பவுஸுன்னு கூட ஒரு வார்த்தை இருக்குது, SPOUSEனா உங்களுடைய ஸ்பவுஸ் அப்படின்னா கணவனாக இருந்தால் அவங்களுக்கு மனைவி, இல்லை மனைவியாக இருந்தால் கணவன். இதை விட வந்து இங்கே வந்து இந்த நாட்டிலலாம் வந்து ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், ஆணும் வந்து திருமணம் செய்து கொள்ள முடியும், பெண்ணும் திருமணம் செய்து கொள்ள முடியும். அது வந்து சிவில் பார்ட்னர்ஷிப்னு சொல்லுவாங்க. அப்புறமா வந்து அதாவது வந்து ஆணாக பிறந்தவங்க பெண்ணாக வந்து அறுவை சிகிச்சை பண்ணி அவங்க மாறி இருக்கலாம், அந்த மாதிரியும் இருக்கலாம். ஸோ அவங்களும் திருமணம் பண்ணிக்கலாம். அதுக்கெல்லாம் சிவில் பார்ட்னர்ஷிப்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்தபடியாக குழந்தைகள், சில்ட்ரன். ஸோ இங்கே பாருங்கள், இது ப்ளூரலில் சில்ட்ரன். இப்போ இதுவே வந்து
இப்போ ஆப்பிள்னு சொன்னால் சிம்பிளாக வந்து ஆப்பிள்ஸ்ன்னு போட்டுருவோம், எஸ் போட்டுருவோம் இல்லையா, ஒரு எஸ் சேர்த்துருவோம். ஆனால் குழந்தைக்கு வந்து சைல்டு, குழந்தைகள் வந்து சில்ட்ரனாக மாறிடும். இதுக்கு சைல்ட்ஸ்ன்னு போடக்கூடாது, எஸ் போடக்கூடாது. சில்ட்ரன்றது ப்ளூரல், ஒன்றுக்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு வந்து சில்ட்ரன் சொல்கிறது. குழந்தைன்னும் போது சைல்டுன்னு சொல்கிறோம். ஸோ மகளாக இருக்கும்போது மகள், மகள் மகள், டோட்டர், டோக்டர். ஸோ டாக்டர்ன்றது வேறு, டாக்டர் வந்து டாக்கு, டிஓசி போடுறோம், டாக்டர். ஸோ இங்கே டோட்டர், டாட்டர். ஓகே, ஸோ மகள், டாட்டர், மகன், சன், சன். ஓகே, மகன், சன். பேர குழந்தைகள் இஸ் கிராண்ட் சில்ட்ரன். மொத்தத்தில் அது பேத்தியாகவும் இருக்கலாம், பேரனாகவும் இருக்கலாம். ஜென்ரலாக சொல்கிறது வந்து கிராண்ட் சில்ட்ரன் போது பேர குழந்தைகள், கிராண்ட் சில்ட்ரன். பேத்தி, கிராண்ட் டாட்டர். பேரன், கிராண்ட் சன். மகள், டாட்டர், மகன், சன். பேர குழந்தைகள், கிராண்ட் சில்ட்ரன். பேத்தி, கிராண்ட் டாட்டர். பேரன், கிராண்ட் சன். ஸோ இன்லாஸ்ன்னு ஜென்ரலாக சொல்லிவிடுவோம் நம்ம எல்லாருமே, இன்லாஸ். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், இந்த லாக்கு அப்புறம் தான் வந்து இங்கே எஸ் போடணும், இன்னுக்கு அப்புறம் எஸ் போடக்கூடாது. இன்லாஸ். ஓகே, புகுந்த வீடு. மாமியாரோட உறவுகள் வந்து மாமியார் யார் திருமணம் செஞ்சுட்டு போகிறீங்களோ அடுத்த வீடு வந்து உங்களுக்கு வந்து இன்லாஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ மாமியாரை மதர் இன்லா, ஃபாதர் இன்லா மாமனாரை, மாமியார், மதர் இன்லா. ஸோ இதை எப்போதுமே இந்த கோடு போட்டு தான் எழுதணும் இங்கே, சரிங்களா. மதர் இன்லா மாமனார், ஃபாதர் இன்லா, ஃபாதர் இன்லா, ஃபாதர் இன்லா, மதர் இன்லோ, ஃபாதர் இன்லோ. ஸோ லான்னு சொல்லக்கூடாது, லா அப்படி சொல்லக்கூடாது, லோ. மதர் இன்லோ, ஃபாதர் இன்லோ, சன் இன்லோ, சன் இன்லோ, சன் இன்லோ. லா அப்படி சொல்லக்கூடாது, சன் இன்லோ. மருமகன், மருமகள், டாட்டர் இன்லோ, டாட்டர் இன்லோ. மருமகள், மருமகள், டாட்டர் இன்லோ. ஸோ சிஸ்டர் இன்லோ அப்படின்றது நம்மளுக்கு அண்ணியாக இருந்தாலும் சரி, அண்ணனோட மனைவியாக இருந்தாலும் சிஸ்டர் இன்லோ சொல்லுவோம். இதே வந்து உங்களுடைய கணவருடைய சிஸ்டர்ஸாக இருந்தாலும் சிஸ்டர் இன்லோ தான் சொல்லுவோம், சரிங்களா. மைத்துனியோ இல்லை அண்ணியோ எதுவாக இருந்தாலும், நம்மளுக்கு தமிழில் 2 வார்த்தை இருக்குது, அண்ணி, மைத்துனின்னு சொல்லிட்டு. இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் சிஸ்டர் இன்லோ அப்படின்னா எல்லாமே ஒரே இது தான். இப்போ இதிலே எனக்கு நீங்கள் அண்ணிகள் சொல்லணும் வச்சுக்கோங்களேன், 2 அண்ணிகள் இருக்காங்க, 3 அண்ணிகள் இருக்காங்க அப்படி சொன்னால் சிஸ்டர்ஸ் இங்கே போடணும், எஸ்ஐ இந்த இடத்துல போட்டுக்கூடாது, லோக்கு அப்புறம் போடக்கூடாது. சிஸ்டர்ஸ் இன் லோ, சிஸ்டர்ஸ் இன் லா. அதே மாதிரி மைத்துணர்கள் இருந்தாங்கன்னா பிரதர்ஸ் இன் லோ. ஸோ இந்த எஸ் வந்து இங்கே வரணும் எப்போதுமே. அது வந்து ப்ளூரல் லெசன் படித்தோம்னா அதை பற்றி பார்க்கலாம். பிரதர்ஸ் இன் லா, சிஸ்டர் இன் லா, பிரதர் இன் லா. ஸோ உங்களுக்கு வந்து என்ன லெசன் வேணும், நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். நான் வந்து இப்போ இதெல்லாம் பேசிக் இங்கிலீஷ் கோர்ஸாக தான் நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ இதில் வந்து யாரான தமிழ் படிக்கிறீங்களா அல்லது இந்த தமிழில் இருந்து ஆங்கிலம் படிக்கிறீங்களா என்ன அப்படின்றத எனக்கு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து போட முடியும். தேங்க்யூ.